சேர்ந்து படிப்போமா? புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாசித்து நாளும் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, இந்த மாதத்திலே ஆண்டு கொடுத்த வாக்குத்தையை நாங்கள் தியானித்து நாங்கள் கர்த்தருடைய திருப்பந்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போற அந்த நாள் அவளை சுட்டரிக்கும், அது அவளுக்கு வேரையும் கொழுப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் இந்த ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்துக்கு என்ன வார்த்தை என்று சொல்லி தேவசமுத்திரம் ஜெபித்த வழியிலே தேவனுக்கு பயப்படுறதை குறித்து தேவன் இந்த மாதத்திலும் உங்களை உணர்த்தும்படியாக, மீண்டுமாக ஞாபகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆண்டு போட்டார். என்று சொன்னால் இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நானும் நீங்களும் என்னவா உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோமா, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த அதே வார்த்தையும் கூட தொடர்ந்து அந்த அநேக வார்த்தையும் கூட உங்களோட பேசி கொண்டு வருகிறார். இங்கே பார்க்கும்போது கூட ஆண்டோட வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. தேவனுடைய வருகை நாளை நானும் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டுமா சொன்னால், நானும் நீங்களும் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமா என்றால், நானும் நீங்களும் ஒரு மலை மேலுள்ள ஒரு பட்டணமாய் நாங்கள் வாழ வேண்டுமா சொன்னால், இங்கே வேதம் சொல்றது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு பயந்திருக்க? ஓகே, என்னவாம் இங்கே யாருக்கு பயந்திருக்குதா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஹல்லேலூயா. யாருக்கு பயந்திருக்கணுமாம்? தேவனுடைய நாமத்துக்கு. இங்கே வேதம் சொல்றது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் வாழ்கிற நாட்கள், நானும் நீங்களும் வாழ்கிற காலம் வந்து எப்படிப்பட்ட காலம் சொன்னால், தேவனுடைய வருகையின் காலம். இதைத்தான் நீங்கள் சொல்லலாம், 2000 வருஷம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை நெருங்கி விட்டது. தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. மேசியாவான இயேசு ராஜா மீண்டும் வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. எங்கள் மணவாளனாகிய எங்கள் தேவன் மீண்டும் வரப்போகிறாரு. அந்த நாள் இப்படிப்பட்ட நாள் சொன்னால், சூளையை போல எரிகிற நாளா. அது மாத்திரமல்ல, அந்த நாட்கள் அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போற அந்த நாள் அவர்களை என்ன செய்யுமாம்? சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொழுப்பையும் வைக்காம போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து பயந்து வாழ்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன உதிக்கும் சொன்னால், நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும்
இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஆண்டவர் உருவாக்கி தன்னுடைய பிள்ளையாக ஏற்படுத்தி தம் இரத்தத்தினாலே அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவர் ஆவியை கொடுத்தது எதற்காக சொன்னால் நானும் நீங்களும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை முன்னே என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கமே அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவரண்டே நாங்கள் வர வேண்டாம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அக்கினிக்கு இரையாக போகக்கூடாது. நானும் நீங்களும் பாதாளத்திலே போகக்கூடாது. நானும் நீங்களும் நரகத்திலே தள்ளப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நரகம் யாருக்கா உருவாக்கப்பட்டது? யாருக்கா நரகம் உருவாக்கப்பட்டது? சொல்லுங்களேன், பின்னாடி சொல்லுங்க கொஞ்சம். பிசாசுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா இன்று அநேக மனிதர்கள் கூட எங்க போய் நிற்கிறாங்க? நரகத்துக்கு தான் நிற்கிறாங்க. அக்கிரமம் செய்யற யாவரும் எங்க தள்ளப்படுவாங்க? அக்கினிக்குள்ளா தள்ளப்படுவாங்க. நரகம் எங்களுக்கா உருவாக்கப்பட்டது இல்லை, தேவ பிள்ளைக்கா உருவாக்கப்பட்டது இல்லை. ஆண்டவர் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது, கண்டிக்கிறது. என்னுடைய நாமத்துக்கு பயந்திருங்கள், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட நரகத்துக்கு நாளை நீங்கள் போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. இன்றைக்கு கடைசி நாட்கள்ல ஜனங்கள் தேவனை தேடுற உணர்வு இல்லாமலே போய்விட்டாங்க. தேவனை குறித்த கரிசனை இல்லை, தேவனை குறித்த பயம் இல்லை, தேவனுடைய வசனத்தை குறித்த நடுக்கம் இல்லை, தேவனுடைய சமூகத்தை குறித்த அக்கறை இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த கரிசனை இல்லை. ஆண்டவர் இருக்கிறான உணர்வு இல்லாமல் ஜனங்களுடைய இருதயங்கள் எப்படி போய்விட்டதாம்? இருள் அடைந்து போய்விட்டது. மனதில் என்ன இல்லை? ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரே தூக்கம், வெளிச்சமே இல்லை. காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. ஆண்டவர் சொல்ற நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல என்ன உதிக்குமா? நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா உங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா உங்க இதயத்திலே சமாதானம் இருக்கும். நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா உங்களோட குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா உங்களோட கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க தேவனுக்கு பயந்திருந்தா உங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும். இங்க வாழ்க்கை என்ன இருக்கு? இருள், இருள் சூழ்ந்து இருக்கிறது. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பயப்படுறோம். சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் பயப்படுறோம், மனுஷருக்கு பயப்படுறோம், மேலிடத்துல அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், வீட்டை ஆத்துக்காருக்கு பயப்படுறோம், அம்மா அப்பாவுக்கு பயம், எல்லாருக்கும் பயம். ஆனா யாருக்கு பயம் இல்லை? தேவ பயம் இல்லை. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. அதையே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள். உண்மைதான். ஆனா ஒரு நாள் வரும், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ எனக்கு பயந்து வாழ்ந்தாயா? நீ என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாயா? உண்மையில நான் எவ்வளவு அன்பு வைத்தேன், ஆனாலும் தேவனை தேட உணர்வு இல்லை. இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். யார்? தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள். எத்தனை அற்புதங்களோட வாழ்க்கையில செய்தாரு. யாரா ஒரு ஆள் சொல்ல முடியுமா என்ற வாழ்க்கையை ஒரு அற்புதமே செய்யல? யாரா ஒரு ஆள் சொல்ல முடியுமா ஒளிமிரண்டு ஆண்டவர் என்ற வாழ்க்கையில ஒரு அற்புதமே செய்யல? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? எல்லாரும் நீங்க அற்புதத்தை ருசி பார்த்தீங்க, கண்டனீங்க. உங்களோட குடும்பத்தில, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்களோட உறவுகள் வாழ்க்கையில, உங்களோட தனிமையான நேரத்தில், உங்க துன்பத்தின் நேரத்தில், ஆபத்தின் நேரத்தில், எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் போது மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்திலும் சாபத்திலும் மறித்த உங்களை உயிர்ப்பித்த ஒரு புது வாழ்வு தந்தாரே, அதான் பெரிய அற்புதம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, அதான் பெரிய அற்புதம். உலகத்தார் எல்லாம் தள்ளி வட்ட வேளையிலும் தேவன் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரே, இதை விட மேலான அற்புதம் என்ன வேணும்? எல்லாம் தள்ளி விட்டாங்க, இது உதவாது, இது பிரயோஜனம் இல்லாது. ஆனா கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு தன்னுடைய ராஜ்யத்துக்காக. இவ்வளவு அற்புதத்தை பெற்ற நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழாவிட்டால், தேவனுடைய
நாமத்துக்கு பயந்திராவிட்டால் எப்படி கர்த்தர் மனம் இறங்குவார்? இங்க சொல்லப்படுது, சூளையை போல எரிகிற நாள் வரும். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, மறந்து போகாதீங்க. ஒரு நாள் வரும், எல்லாமே எரிந்து போகும். ஆனா வசனம் எரியாது, வார்த்தை அழியாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்று சொல்லப்படுற வார்த்தை சரி, 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட இதே வார்த்தை சரி, ஒரு நாளும் எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அழிந்தே போகாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. நோவா அந்த காலத்தில் இருந்து அவன் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான். வார்த்தை மாறவில்லை. ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஜனங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை. இன்றைக்கும் இந்த நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டிலும் ஆண்டு எல்சடாய் குடும்பத்தை பார்த்து இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. யார் அதை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காண்பீங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே, கடந்த 10 மாதம் இருளில் நடந்து விட்டேன், துன்பத்தின் பாதையில் நடந்து விட்டேன், வேதனை, கண்ணீர், போராட்டம் நான் தாண்டி வந்து விட்டேன். இந்த 11ஆம் மாதத்தில் நீங்க கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 11ஆம் மாதத்தில் நீங்க கொடுக்கிற இந்த ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்கும் அப்பா. உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் குடும்பத்தின் மேல பிரகாசியும். உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்களுடைய பிள்ளைகள் மேல பிரகாசியும். கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவங்க சத்தத்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இன்று ஜனங்கள் என்ன செய்கிறார் சொன்னால், தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. எத்தனை தரம் சொன்னாலும் அதை குறித்து கரிசனை இல்லை. ஆனால் அடிக்கடி நாங்க சொல்லியும் உங்களுக்கு இதயத்தை கடினப்படுத்தினால், உங்களோட காதை மூடிக்கொண்டால், நீங்க கேட்க மாட்டோம் என்று சொன்னால் அந்த முடிவு பரிதாபம். அதோட முடிவு மிக ஆபத்தானது, வேதனைக்குரியது. அநேக தேவ பிள்ளை நான் பார்த்திருக்கிறேன், அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். மாட்டோம், நான் கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன் எதிர்த்து நின்றவர்கள் கொஞ்ச காலம் செல்ல ஒரு முடிவு பரிதாபம். சண்டல் மெதுவாய் அடிக்கும் போது, காற்று கொஞ்சம் வீசும் போது, சரீரத்தில் கொஞ்சம் பலன் இருக்கும் போது, காசு கொஞ்சம் இருக்கும் போது எல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் செல்ல செல்ல தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் மீறினார்களோ, யாரெல்லாம் மாட்டோம் என்று சொன்னார்களோ, அதுக்கு பிறகு யூரோ குடிதோன், பெருங்காற்று, தோல்வி, வேதனை, அவமானம், இருள். காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. சங்கீத புத்தகம் 53ஆம் சங்கீதம், சங்கீத புத்தகம் 53 1 2 3 நாங்க பார்ப்போம்னு சொன்னா, சங்கீத புத்தகம் 53 1 2 3 வேதம் சொல்றது எல்லாம் நம்ம சேர்ந்து வாசிப்போமா? தேவன் இல்லை என்று மதியீடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோண்டு பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தேவன் என்ன செய்கிறாராம்? யார் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்கள்? தேவனை தேடுகிற ஒரு உணர்வு. என்ன உணர்வு? பக்கத்துல பாத்தீங்க, தேவனை தேடுகிற உணர்வு. சொல்லவே மாட்டீங்களா? பக்கத்துல எல்லாரும் என்ன பார்த்தாலும் சொல்றீங்க நன்றி. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, என்ன பார்த்து சொல்றீங்க என்ன, அதுக்கு நன்றி. இன்னும் நான் உணர்வடைய வேணும். தேங்க்யூ. இப்ப பக்கத்துல பாத்தீங்க, தேவனை தேடுற உணர்வு. எல்லாருக்கும் என்ன உணர்வு இருக்கு? எல்லா உணர்வும் இருக்கு. என்ன உணர்வு இருக்கு? எல்லா உணர்வும் இருக்கு. ஆனா என்ன உணர்வு இல்லை? படைத்தவரை தேடுற உணர்வு இல்லை.
படைத்தவருக்கு பயப்படுற உணர்வு இல்லை, படைத்தவரை கனப்படுத்துற உணர்வு இல்லை, படைத்தவரை துதிக்கிற உணர்வு இல்லை. ஆனா மாறா நிற்போம், எதிர்த்து நிற்போம். எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் சர்ச். எப்போ பார்த்தாலும் மாறீங்களா? ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வாரீங்களா? ஒவ்வொரு ஆராதனைக்கும் மாறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ குடும்பம் வந்து ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் மீட்டிங் இருக்கு. காலையில மீட்டிங் இருக்கு, 5 மணிக்கு 9 மணிக்கு 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு. ஆனா எல்லாரும் எல்லாத்திலையும் கலந்துக்கணும்னு சொல்ல இல்லை. விளங்குதா சொல்றது? எதற்காக வைத்திருக்கிறோம்? சில பேர் காலையில வேலைக்கு போவீங்க, சில மாலையில வேலைக்கு போவீங்க. நீங்க உங்களோட குடும்பத்தை கவனிங்க, உங்களோட பிள்ளைகளை கவனிங்க, நீங்க செய்ய வேண்டிய செய்யுங்க. ஆனா ஒன்றில கலந்து கொள்ளுங்க. விளங்குது? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுங்க, குடும்பமா தேடுங்க, சபையரா தேடுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், இல்லாட்ட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போட்டு வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் பாப்பாரு. என்னை தேடுற ஜனங்கள் இருக்கா? உணர்வு இருக்கா? எல்லா உணர்வும் இருக்கு. ஆனா என்ன உணர்வு இல்லை? தேவனை தேடுற உணர்வு இல்லை. வேதம் சொல்றது அவங்க எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்களாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுங்களேன்? நன்மை செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிகிறவரா. ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான் சொல்லுங்க பாப்போம். அவனை பற்றி கொஞ்சம் சொல்லதான் மாடும். என்ன செய்யறானா? அவனை சுற்றி திரிகிறான். என்னதுக்கு? யாரை விளங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். நம்முடைய ஆண்டு என்ன தெரிகிறாராம்? நன்மை செய்ய சுற்றி திரிகிறாரு. யாரு விருப்பம் உங்களுக்கு? யாரை கனம் பண்ணுவீங்க? பிசாசை தேடுவீங்களா, ஏசப்பா தேடுவீங்களா? அவன் விழுங்கத்தாக தேடுறான், இவன் நன்மை செய்ய சுற்றி திரிகிறாரு. யாரை தேடுவீங்க? ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுவீங்க? ஐயோ, பிசாசுக்கு தான் பயம். யாருக்கு பயப்படுவீங்க? தேவனுக்கு பயந்துங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்க, இருள் உங்களை விட்டு விலகி போய்விடும். அவை ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாலும் இல்லை. அக்கிரமக்காருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பச்சிக்கிற போல ஜனத்தை பச்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்றது இல்லை. இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளாவிட்டால், ஆண்டவரை தேடாவிட்டால், வசனம் சொல்றது அவர்கள் எல்லாம் யாரு? அக்கிரமக்காரர், துன்மார்க்கர். தேவனை தொழுது கொள்றது இல்லை அவர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்திருக்கிறோமா? எங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமா என்றால், அப்படி தம்முடைய முகத்தினுடைய எங்களை பிரகாசிக்க வேண்டுமா என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் காணப்பட வேண்டுமா என்றால், நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் சேர வேண்டுமா என்றால், தேவ பயம். ஏசாயா புத்தகம், சென்ற கிழமை கூட இந்த வசனத்தை வாசித்தோம். சென்ற மாதம் கூட இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன செய்யறாளாம்? சோத்திரம் இயேசு நாதா உமக்கென்றும் சோத்திரம். என்ன செய்கிறார்கள்? சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லப்படுது? அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறதா? இருதயம் எங்க இருக்கிறது? தூரமா இருக்கு. யாருக்கு தூரமா? ஆண்டவருக்கு தூரமா. தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்காம்? மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனை. ஒரு பேச்சு தான். நீங்க பயந்துருங்க, ஆண்டவருக்கு பயந்துருங்க, நீங்க பயந்துருங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். ஆனா செய்யறதெல்லாம் என்ன? அட்டகாசம். விடுறதெல்லாம் என்ன? அம்பு. பேசுறதெல்லாம் என்ன? வாதம். ஆனா எங்க இருக்கு? நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இப்படியான இடத்துல வந்துட்டீங்க. என்ன அவள் இருதயம் எங்க இருக்காம்? தூரமா இருக்கு.
எதற்காக தேவன் நம்மை எச்சரிக்கிறார், எதற்காக தேவன் நம்மை சீர்படுத்துகிறார், எதற்காக தேவன் நம்மோடு பேசுகிறார், இந்த வார்த்தையை தருகிறார் சொன்னால் தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், எங்கள் மேலே அவருடைய பிரகாசம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அந்த நீதியின் சூரியனுடைய பிரகாசம் காணப்பட்டபடினாலே அவருக்கு எந்த சேதமும் வரலையா. ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரத்தில் அழிந்து திரிந்தார்கள், எகிப்தில் இருந்தார்கள். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கே எகிப்தியர் மத்தியில் அநேக கொள்ள நோய்கள், அநேக விதமான அழிவுகள். ஆனால் வேதம் சொல்றது இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல ஒரு சேதம் இல்லையா, ஒரு நாய் கூட சாகல. யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? நீதியின் சூரியனுடைய பாதுகாப்பு அங்கே இருந்தது. அவருடைய சட்டைகளின் கீழ் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த எல்சடாய் சபை, இந்த எல்சடாய் பிரேமிசி ஆண்டோட சட்டைகளின் கீழே இருக்கிறது, அவருடைய பிரகாசம் இருக்கிறது. யார் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்கள்? அன்றைய நாட்கள்ல கூட யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்களோ அவர் தப்பி வைக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கினார்களோ அவரை கர்த்தர் பாதுகாத்தாரு. யார் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நின்று தேவனுக்கு பயம் இல்லாமல் துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய தாசனாய் மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுத்தார்களோ பேசினார்களோ அழிந்தே போயிட்டாங்களா? அழிந்தே போயிட்டாங்க. காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. இன்னைக்கு நாங்க யாரோடு சேர்க்கிறோம்? உங்களுடைய சேர்க்கை யாரோட? தேவனுக்கு பயந்துகளோடையா, தேவனை கனம் பண்றவங்களோடையா, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடையா, யாரோட நாம் கூட்டி வைத்திருக்கிறோம்? யாரோட அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோம்? சங்கீதம் 1:1 பாடமாக்காதங்க. இன்றைக்கு போய் சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பாடமாக்கிடுங்க. அல்லேலூயா. அதனுடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைச்சே ஆகும். ஆமென்னு சொல்றாங்க. சொல்லவே மாட்டீங்களா? அதுல ஒரு வசனம் தெரியுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு அந்த பிளஸிங் வேணும்? வீட்டை போய் பாடமாக்கிடுங்க. சங்கீதம் 1:1 பாடமாக்கி போட்டு அதில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அப்படியே கை கொள்ளுங்க. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருந்து அவருடைய வசனத்தை கவனிக்க தியானிக்கிற மனுஷன் யாராம்? பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால் ஓரமாய் நிலப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். நாங்க என்ன செய்யறோம்? எது செய்யாததான் செய்வோம். பாஸ்டர், நாங்க அவங்களை ரட்சிக்கத்தானே வேணும், அந்த குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும், அந்த மகனை ரட்சிக்க வேண்டும். ஆமா, அவர் அப்படித்தான் பேசுறாரு, தூசிக்கிறாரு, ஆனா ரட்சிக்கணும். நான் இப்படியாவது போய் என்ன செய்யறேன்? இழுத்து கொண்டு வாரேன். இந்த புருஷன் ரட்சிக்கப்பட்டானா? உன் வீட்டுல ரட்சிக்கப்பட்டாங்களா? இன்னும் இது இருந்தாது பாஸ்டர், இது இருந்தாது. அவன் அவரை ரட்சிப்பேன். குடும்பத்தை ரட்சியப்பா. இந்த மனைவியை கொண்டு வா, இந்த பிள்ளைகளை காப்பாற்று. வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்தமா இருக்கு, இது ஒன்று தூசிஞ்சு கொண்டு தெரியுது. அக்கா ஜபிக்கணும்னு சொல்ல, ஜபிங்க. அங்க போய் உரையாடாதீங்க, அங்க போய் மனசையா கணக்கா இருக்காதீங்க. அந்த ஆவி கூட வச்சு சேர்ந்துடும். உன்னால் நல்ல செய்தின்னு கேட்டோம், செத்த ஈ உங்களை கெட்டு போ பண்ணிடும். ஆரோட நீங்க அதிகமா நேரம் செலவழிக்கணுங்களோ அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். பாருங்க, நான் நடுக சொல்றேன், அந்த பொய் சொல்றத வந்து பொய் சொல்றத சேர்ந்துடும். பாத்துக்கீங்களா? அப்படித்தான் பார்த்து நாங்க இருக்கிறோம். சண்டை பிடிக்கிற போய் சேர்ந்துடும். குறை சொல்றது குறை சேர்ந்துடும். ஜபிக்கிறோட சேர்ந்துடுவார். நான் போன கிழமை சொன்னான், ஒரு மரம் அது கனிகளால் அறியலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காராங்க. இந்த மூண்டை நீங்க உறுதியா இருந்தால் நீ செய்யறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டோட ஆலோசனை போடுங்க, ஆண்டுக்கு பயந்தோட சேர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு துதிக்கிற ஜனங்களோட சேர்ந்து கொள்ளுங்க. அவன் எங்கேயோ போய் இருக்கிறோம், டைம் பாஸ். இங்க போர் அடிக்குது, சேர்ச்சில் போர் அடிக்குது, இங்க போனா பைபிள் வாசிக்கிறாங்க, அங்க போனா ஆண்டு எப்படி கதைக்கிறாங்க, அங்க போனா என்ன செய்யலாம்? நான் உலக புதினம் கதைக்கலாம், மற்றவரை பற்றி கதைக்கலாம், கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அவரை பற்றி இவரை பற்றி, வா வெரி குட் வெரி குட். சண்டை பிடிச்சா ஒற்றுமை ஆகும் தெரியுமா?
முதல் சண்டை பிடிப்பா நிறைய பேர் கதைச்சு பாருங்க. எஸ், பிராவோ பிராவோ. ஏன்? அந்த ஆவி ஒற்றுமை ஆகிடும். துதிக்கிற ஜனங்கள் எங்க? ஏன் பாய்க்குது இல்லை செய்கிற காரியம்? ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை? ஏன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இருள் காணப்படுகிறது? எங்கேயோ கூட இருக்கு, எங்கேயோ கூட இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, ஆண்டவரை கனப்படுத்தவில்லை. ஆனா ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. பாடுறோம், இறங்கும் ஆண்டவரே. எங்க போறோம்? வசனத்தை கேட்ட பின்னாடி திரும்பி அதே காரியம்தான், அதே இருள். எத்தனை பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமத்துக்கு வாருங்க, உண்மையாய் ஆர்வத்தோட வாருங்க. நம்ம வசனத்தை கேட்க ஆர்வத்தோட வர்றீங்களா? எல்லாரும் கடமைக்கா வாரீங்களா? வராட்டி இந்த மனசி பேசும், வராட்டி இந்த ஆள் பேசும், வராட்டி பாஸ்டர் பேசுவாரு, அப்படி வாரீங்களா? வராட்டி கேட்பா இங்க காணல சொல்லி அப்படி வாங்களா? இல்ல உண்மையாய் நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன், உண்மையா நான் என்னை ரட்சித்த தேவனை தொழுது கொள்ள போறேன், உண்மையான தேவனுக்கு பயந்து வாழ நீங்க வந்தால் ஆண்டவர் சமுதிரம் சொல்றேன், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில நீதியும் சூரியன் உதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு காணப்படும். என்ன நீங்க ஒரு மனிதனை தேடி வரவில்லை, கர்த்தரை தேடி வந்துக்கிறீங்க. வேண்டா வெறுப்பா தேவசம் வந்து வராதிங்க. நீங்க யாரா இருந்தாலும் உண்மையா வாங்க, தேவனை தேட வேண்டும் அந்த உணர்வோட வாங்க. எத்தனையோ வருஷம் நீங்க தேவசம் வந்து போலாம், அந்த உணர்வு இல்லாவிட்ட பிரயோஜனமே இல்லை, அந்த தேவ பயம் இல்லாவிட்ட பிரயோஜனமே இல்லை. வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. இருதயம் எங்கேயோ இருந்தால் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? வேதம் சொல்றது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது. நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா படினால துதித்தலும் சபித்தலும் என்று இந்த வாயிலிருந்து வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? துதித்தலும் சபித்தலும். ஏன்டா நான் நீங்களும் தேவனுடைய ஆலயம், நாங்க தேவனை துதிக்கிற ஜனங்கள். நீங்க யாரு? பக்கத்துல பாத்துக்க, நீங்க யாரு? தேவனை துதிக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உங்களை உருவாக்கியது நோக்கமே துதி எடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. துதி எடுத்தா என்ன யார் ஓடுவானா? சாத்தான் ஓடுவான். எல்லாருக்குமே தெரியும், ஆனா எடுக்க மாட்டான். ஓடினா பாவம் இல்ல, அவனும் தானே ரட்சிக்கப்படணும். விட மாட்டீங்க, என்ன அவன் போறேன்னு நீங்க விட மாட்டீங்க. நான் துதி எடுத்தா போடுவான். துதி எடுத்தா யார் ஓடணும்? சாத்தான் ஓடுவான். அவனுக்காக ஆண்டு பெரிய ஒரு அண்டர் கிரவுண்டே பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கு நான் போக விடுங்க, அது ஆண்டோட திட்டம். நீங்க மேல போகணும், நீங்க பரலோகம் போகணும். ஆகவே வேதம் சொல்றது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு. துன்மாக்களுடைய காரியத்துங்களுக்கு இசைவு வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீங்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவார். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பார். நீங்க தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பார். அவர் தம்முடைய மந்தையை காப்பாற்றுவார், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால். இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி எழும்பாதனால் எதிராக எழும்பான்னு வேதம் சொல்லுகிறது. அவர்களை விட்டு விலகு. தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஓகே, 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம். சீக்கிரமாக 1ஆம் வசனத்தை பார்ப்போம். சொன்னால், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று
அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராயும், வாசிங்க, பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவராயும், தூசிக்களாயும், தாய் தகப்பனை கீழ்ப்படியார்களாயும், இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கலாம் இருப்பார்கள். என்ன செய்யலாம்? விட்டு விலகுங்க. யாரை விட்டு விலகுங்க? சேர்ச்சை விட்டு விலகாதீங்க. ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. யாரை விட்டு விலகுங்க? உங்களை தினம் வாசிச்சீங்கள, அவைகளை விட்டு விலகுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் இப்படி இருந்தா என்னங்க, அந்த ஆளுக்கு பேர் சுப்பிரமணியன் வைங்கள பேரு. யாராவது சுப்பிரமணியங்களா? இங்கே யாராவது? நோ சுப்பிரமணியம். ஓகே, மிஸ்டர் சுப்பிரமணியன் ரசிக்கப்பட வேண்டும். மிஸ்டர் சுப்பிரமணியன் தேவனுடைய அன்பில் வர வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. அங்க போயிருந்து கூட்டி சேராதீங்க. அங்க போயிருந்து அவரோட சேர்ந்து மற்றவர்கள் பற்றி கதைக்காதீங்க. சுப்பிரமணியம் அப்படித்தான். ஆனா அவர் மாற வேணும். ஆண்டவர் ரசிப்பாரு. உண்மையா இல்லையா? யாருக்கா சுப்பிரமணியன் தெரிஞ்சா கலக்குறாங்களா? ஒரு திறமை இல்லையா? என் வாயில ஏன் சுப்பிரமணியம் வந்து எனக்கு தெரியல. என்ன செய்யலாம்? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே இந்த சுபாவங்களை விட்டு எடுத்துக் கொடுங்க. இப்படியான சுபாவம் இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டான். என்னுடைய வாழ்க்கையில இப்படியான சுபாவம் என்று இருந்தால் இந்த வார்த்தையோடாக உங்களுடைய ஆராய்ச்சி பாச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக என்னை சுத்திகரிங்கப்பா. நான் மாறணும். உனக்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் என்ன செய்யணும்? மாறணும். செத்த ஈ அது இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாரி கெட்டு போக பண்ணும். உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை கெட்டு போக பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடவிடும். என்ன? இப்படிப்பட்ட சுபாவங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ ஜனங்கள் யாரெல்லாம் காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். நீங்க கேட்டால், மனம் திரும்பினால், சொல்றேன், நாங்க ஒருவரும் பரிசுத்தவான் இல்லை, நாங்க ஒருவரும் வானத்திலிருந்து குதிக்கல. எல்லாரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு குடும்ப பின்னணிந்து வந்து நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சுபாவங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நாங்கள் என்ன செய்யப்படுறாங்க? மறுரூபமாக்கப்படுகிறோம். நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ எங்களை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறாரு. யார்? தேவனுக்கு பயந்தவர்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் தேவன் என்ன செய்வாராம்? சுத்திகரிப்பாரு. ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, ஒரு காரியத்தை பேசுறீங்க, ஒரு காரியத்தை இன்னொரு பழகுறீங்க, தவறண்ட ஆண்டு என்ன செய்வாரு? உணர்த்துவார். விட்டுடு, பார்க்காத, பேசாத, கேளாத, வாயை மூடிக்கொண்டிரு. சில பேர் நான் யூடியூப்ல செய்தியை கேட்பேன். நீ செய்தியை சொல்லி மெசேஜ், சில மெசேஜ் கேட்கும்போது ஆண்டு சொல்றது நிப்பாட்டு. நிப்பாட்டு சொன்னா என்ன செய்யணும்? இல்லை ஆண்டவர், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான், நான் கேட்டி ஆகணும் புள்ள. நிப்பாட்டுண்டா நிப்பாட்டு. காரணம் என்ன? அது உனக்கு தேவையில்லை. விளங்குதா? ஒரு ஆள் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு வர்றாங்க, தேவையில்லாத பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? நல்லா கணு சிஸ்டர், நிப்பாட்டு, இது தேவையில்லை. உண்மையா இல்லையா? இது எனக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்க ஒரு ஆளை கொடுத்து குற்றம் பேசுறீங்க, பிரதர் ப்ளீஸ் நிப்பாட்டுங்க, இது எனக்கு தேவையில்லை. சொல்லி பாருங்க, பேசுவானு சொல்லி பேசவே மாட்டான். இப்ப நான் ஒன்று சொல்லி கொண்டு உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு கதைக்க வேண்டாம் குறிச்சு, நான் கதைப்பேனா? கதைக்கவே மாட்டேன். ஏன்? நீங்க தான் சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் விரும்புறீங்களா? உங்கள் மேல நீதியின் சூரியன் ஒதுக்கணும் விரும்புறீங்களா? உங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கணும் விரும்புறீங்களா? விட்டு விலாகுங்க. கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒழும்பி
உங்களோட குடும்பத்தை தீட்டுப்படுத்தும், சபையை தீட்டுப்படுத்தும், உங்களோட வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும், உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதம் இருக்க முடியாதபடிக்கு சத்துரு கொண்டு வர திட்டம் இது என்று அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? சுற்றி திரிகிறான். எதற்காக? விழுங்குறதுக்கு. எப்படி வருவான்? கொம்பு வச்சுக்கொண்டு, பெரிய பல்லு, நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு, நல்லா தலையெல்லாம் போட்டுலாம் பார்த்தா சூப்பர் மேன் மாதிரி இருப்பாரு, ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாரு. கதைக்க விட்டா அப்புறம் தெரியும் என்ன, உங்களை எங்கேயே கொண்டு போடுவான். வாலிபப்பிள்ளைய கவனம். உங்களோட பழகிறவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க, நீங்க யாருக்கு உங்களோட உண்மையெல்லாம் சொல்றீங்க, யாரோட நீங்க அதிக நேரம் செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளுடைய காரியம் அப்பா அம்மாவுக்கு தெரியாதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். எங்கன்னு போட்டு இதெல்லாம் நடக்குது. அப்பா அம்மா வருது, பேசாம படிக்குது போகுது, வருது படிக்குது போகுது. ஆனா வெளியே தெரியும். காரணம் என்ன? பேசுறேன். முதலாவது இயேசப்பாடு பேசுங்க, ஆண்டோடு பேசுங்க. ரெண்டாவது உங்களோட அப்பா அம்மாடு சொல்லுங்க. உங்களோட குறைகள், உங்களோட தேவைகள், உங்களோட பிரச்சனைகள், நீங்க யாரை சந்திக்கிறீங்க, யாரோட பேசுறீங்க, யாரோட பழகுறீங்க. பிசாசு வகை தேடி சுட்டி திரிகிறான். யார் மூலமா எப்படி வருவான்னு தெரியாது. எந்த எந்த டெலிபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, எப்படிப்பட்ட வேதம் வருவான்னு தெரியாது. ஆனால் கொஞ்ச காலம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு காலம் இருக்கா? கொஞ்ச காலம் இருக்கு பிசாசுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிடிக்கக்கூடியாக்களை பிடிச்சிடணும். எங்களுக்கும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. பிடிக்கக்கூடியாக்களை என்ன செய்யணும்? பிடிச்சி தேவனோட ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துடணும். ஹல்லேலூயா. நாங்களும் சுத்தி தான் தெரிகிறோம். ஆத்துமாக்களை தேவன்ட கொண்டு வரும்படியாக, அவன் தேவன்டேந்து வெளியே கொண்டு போடும்படியாக, ஜனங்களுடைய இருதயத்தை குளிராக்கும்படியாக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானா. இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கா? தேவனுக்கு அஞ்சு நாங்கள் வாழ்றோமா? ஒரு காட்சி வாசித்து முடிக்க போறோம். அங்கே பழைய ஏற்பாட்டு நகரில் பார்க்குற வழியிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தனால் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. எண்ணாகம் புத்தகத்தில் வாசிக்கலாம். எண்ணாகம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டை போய் ஃபுல்லாக வாசிங்க. என்ன புத்தகமா? எண்ணாகமும் 16ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் கம்ப்ளீட்டாக வாசிங்க. அடுத்த கிழமை கேள்வி கேட்பேன் நான். ஓகே. அதை இங்கே பார்க்குற வழியிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, அங்கே மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்யலாம்? கூட்டம் கூடினார்கள். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது, அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்காரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்களாம்? தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஒன்று கூடி அங்கே என்ன செய்யறாங்களாம்? பேசினாங்க. அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது பற்றியது. ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல வந்தது. 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது அவன் எம்மாத்திரம் என்றார். அவர்களெல்லாம் யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடா சொன்னால், தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக கூடினாங்களாம். நாங்கள் வேதம் சொல்றது, கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்களாம். தேவனுக்கு விரோதமாக பேசினாங்க, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தால் அவர்களை விட்டு விலகும்படி சொன்னார். என்ன சொன்னாரு? அவர்களை விட்டு விலகுங்கள். எதற்காக? அவர்களை அழிக்கும்படியாக. வேதம் சொல்றது, பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டு என்ன செய்தான்? அவங்க இருந்த இடத்தை அப்படியே என்ன சொல்றது? கீழே போயிட்டு அவங்களோட வீடு, அவங்களோட உடைமைகள், யாரெல்லாம் கூடி நின்றாங்களோ எல்லாம் எங்க போயிட்டாங்க? அப்படியே பாதாளத்தில் இறங்கி விட்டது. அங்கே வேதத்தில் வாசிக்கிற 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்றது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலே அழிந்து போனார்களாம். என்ன நடந்தது? சபையின் நடுவிலே லட்சக்கணக்கான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள், போராகு
அவருடைய கூட்டத்தை யாவரும் எதிர்த்து நின்றாங்க. தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க, பேசினாங்க, முறுமுறுத்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காக விரோதமாக செயல்பட்டாங்க. கடைசியில் நடந்தது என்ன? அழிந்தே போனார்கள். வேதம் சொல்றது, இப்படி சபை நடுவே அவர்கள் அழிந்தே போனார்கள். ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தபடினால ஆண்டவர் சொன்னார்கள், விட்டு விலகுங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகுங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ பிள்ளையாண்டாங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகுங்க. யாராவது பேசுனா புத்தி சொல்லுங்க, சேர்ந்து போகாதீங்க. கூடி வந்து யாருக்கு விரோதமா முறுமுறுத்தால் பேசுனா சொல்லுங்க, ஸ்டாப். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பயந்து பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரே வசனத்தை வாசிங்க. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3:16. தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் என்ன செய்வாங்களாம்? பேசிக் கொள்வார்களாம். கர்த்தர் என்ன செய்வாராம்? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, கவனித்து கேட்பார். சில பேர் சொல்லவே மாட்டேன், கவனித்து கேட்பார். ஹல்லேலூயா. அக்கறையெல்லாம் விட மாட்டாரு. தவறுதலா பேசிவிட்டா சொல்ல மாட்டாரு. என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பாரு. சாதாரணமான இல்ல நம்முடைய ஆண்டவர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க இருந்து பேசினாலும், எண்ணத்தின் மூலமா பேசினாலும், யாரோட கூட பேசினாலும் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். என்னதான் பேசுறாங்க இவங்க? யாருக்கு விரோதமா முகமுக்கிறாங்க? யாருக்கு விரோதமா பேசுறாங்க? ஊழியத்தை குறித்து பேசுறாங்களா? சபையை குறித்து பேசுறாங்களா? பக்தி வீழ்ச்சிக்கு ஏதுவா பேசுறாங்களா? நன்மை செய்யறதுக்கு பேசுறாங்களா? சுவிசேஷம் சொல்ல போறதுக்கு பேசுறாங்களா? கொடுக்கிறதை பற்றி பேசுறாங்களா? ஆத்மகளை சந்திக்க போறதுக்கு பேசுறாங்களா? முறுமுறுக்கிறாங்களா? குறை சொல்றாங்களா? பிரிக்கிறதுக்கு வகை தர்றாங்களா? என்ன கேட்பாரு? கவனிச்சு கேட்பாரு. காரணம் சொன்னால், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோட கூட வருகிறார். நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு பலன் உண்டு. பக்கத்து பாருங்க, நீங்க செய்யறதுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. வேதம் எச்சரிக்கையான ஒரு வசனம் உண்டு. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நிச்சயம் சொல்லுங்க. அப்ப நீங்க மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மிச்சம் என்ன? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பானா. நீங்க டொமாட்டோ விதை விதைச்சா என்ன வரும்? டொமாட்டோ தான் வரும். விளங்கி மிச்சம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் போச்சு. நீங்க நன்மையை வச்சால் நன்மை தான் பெறும். நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்படி நாங்க என்ன செய்ய வேணும்? ஆசீர்வதிங்க. ஆரை ஆசீர்வதிங்களோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டு கொடுத்த வாக்குத்தை நான் அடிக்கடி அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவரே, யாரெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவரை கர்த்தர் ஆசீர்வதியும். அது சொல்லிக்கொண்டே இருப்பேன். எப்படிப்பட்ட வசனம் என்ற காதுக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட குரசல் வந்தாலும், ஆண்டவரே நீ சொன்னீங்களே உன்னை ஆசீர்வதிக்கிறே, நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதிச்சு கொண்டே இருங்க. ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க, நன்மையா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. எக்கால சத்தம் கேட்கும் போது முதல் இங்க போடுவீங்களாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு அது விருப்பம்? அப்படி என்று சொன்ன முடிவிடுங்க. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிச்சு கொண்டே இருங்க. யாரை கண்டாலும் God bless you, God bless you, ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை கண்டு ஜனங்க ஓடி வருவாங்க. உங்களை கண்டு ஜனங்க ஓடி வருவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்பிப்பாங்க. நீங்க பிளஸ் பண்ணி பாருங்க, உங்களை கண்டு ஜனங்க வருவாங்க. யாரை கண்டாலும் பிளஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா இருங்க, சுகமா இருங்க, சமாதானமா இருங்க. சமாதானம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, ஓடி வருவாங்க. அன்றைக்கு வேலை இடத்துல நான் வேலை சொல்லுங்க, அந்த சில வேலை சொல்லுங்க. வந்து வேலை கூட எனக்கு ஒரு மனுஷன் வந்து எடுத்து கையை பிடிச்சி ஐசாக்கினக்கா ஜெபியா அழுது எல்லாம் முகமெல்லாம் சிவத்து போயிருக்கு. என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பிடிச்சி என்ன கையை தூக்கி தலை வச்சுட்டு ஜெபியா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. போயிட்டு கூட சிரிச்சு கொண்டு வருது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் நலமா இருக்கும்படியா அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். ஆகிய வேதம் சொல்றது, நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது சட்டங்கள் ஆரோக்கியம் இருக்கும், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சமாதானம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.
என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திங்கனப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடன் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதீரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே, அவர் வைத்தாரே,